ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி அதிபர் சிவத்தமிழ் வாணி திருமதி பூங்கோதை அமுதன் அவர்களின் உரை இப்போது இடம்பெறுகின்றது. ஒரு வெப்பமான மாலை பொழுது இந்த நேரத்தில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியினுடைய 19வது ஆண்டு சிவத்தமிழ் விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, எனக்கு தெரியும் 2 மணியில் இருந்து இங்கே இருக்கின்ற பெற்றார்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாளைக்கு அன்னையர் தினம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தாய்மார் அத்தனை பேருக்கும், அந்த தாய்மாரை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற தந்தையருக்கும் வாழ்த்துக்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அவைதான் சொன்னாள். ஆலயத்தை தொழுவது சாலவும் நன்று. ஆனால் அதைவிட மிக மிக நன்றான ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு ஆலயத்தை விட 1000 ஆலயங்களை விட ஒரு பாடசாலை அமைப்பது அதைவிட சிறப்பானது. அதை பாரதி சொன்னார். அப்படி இது இங்கே இரண்டும் இணைந்து, ஒரு ஆலயம் அத்தோடு ஒரு கல்லூரி இணைந்து இத்தனை குழந்தைகளையும் 2 மணியில் இருந்து இருக்கின்றவர்களுக்கு இங்கே தெரியும், அத்தனை குழந்தைகளையும் சேர்த்து இந்த சமூகத்திலே, இந்த மண்ணிலே, புலம்பெயர்ந்து வந்த இந்த மண்ணிலே அவர்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் பணியை எங்களுடைய ஐயா விஜயகுமார குருக்கள் அவர்கள் சைவ தமிழ் பாரி என்று ஒரு பட்டம் வழங்கினோம். சைவத்தையும் தமிழையும் பாரி வள்ளலை போல அள்ளி அள்ளி இந்த மண்ணிலே தரக்கூடிய அவர், அவரோடு இணைந்த அவருடைய துணைவியார், அவரை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் எல்லோருமே மனதார நன்றி சொல்ல வேண்டும். நான் இன்றைக்கு ஒன்றை பார்த்த உடனே சொல்ல வேண்டும் போல இருந்தது. நாங்கள் குழந்தைகளை உருவாக்குகிறோம், அது ஒரு சிறப்பான பணி. ஆனால் திருமதி செந்தில்குமார் ஐயா அவர்களுடைய மனைவியார் இங்கே பேசிய போது ஒரு பெற்றோரின் பார்வையில் என்று, அது முன்னால் ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவது, அந்த பெற்றோர்களுடைய அந்த ஆற்றலை கூட இந்த இடம் வெளிப்படுத்தி இருக்கிறது. உண்மையாக நான் உடனே சொன்னேன், அங்கே அடுத்த பட்டிமன்றத்துக்கு அவரை பேச கூப்பிடுவோம் என்று. மிக அருமையாக பேசியிருந்தார்கள். இப்படி தலைமுறை இடைவெளி இல்லாமல் குழந்தையில் இருந்து முதியோர் வரை, இங்கே துரைசிங்கம் அண்ணா அவர்கள் பேசிய பொழுது, என்னோடு கதைத்துக் கொண்டு இருந்த பொழுது சொன்னார், நாங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழோடு இணைந்திருக்கின்றவர்கள். ஆனால் கால ஓட்டத்திலே சில மறைப்பட்டு போய்விடும், அல்லது எங்களை மறந்து விட்டு போய்விடுவார்கள். தன்னை நினைத்துக் கொண்டு இருக்கின்றவர் ஐயா ஒருவர் என்று. உண்மை, அன்று தொட்டு இன்று வரை தான் பிடித்துக் கொண்டவர்களை, தன்னை பிடித்துக் கொண்டவர்களை கைவிடாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பண்பு அவரிடம் இருக்கிறது. என்னையும் அப்படித்தான் சொல்லுவார், வீல் சேரில் போனால் கூட என்னை இழுத்துக் கொண்டு வருவேன் என்று. இங்கே அப்படி சொல்லக்கூடிய அந்த அன்பு உள்ளம், பண்பு உள்ளம் அவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்கள் நிறைந்த மனதோடு இந்த மண்ணிலே இந்த கல்லூரியையும் ஆலயத்தையும், அதுவும் இப்பொழுது கற்கோயிலாக வர இருக்கிறது, அழியாது, அழியவே அழியாது. தமிழும் சைவமும் அந்த கோயிலூடாக, எங்கள் கல்லூரியூடாக நிச்சயமாக வளரும், வளர வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.